தாழ்த்தி கொள்ளுங்க. நீங்க சப்தத்தை உயர்த்தி நீங்க கத்த வேணாம். குர்ஆன்ல இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லஸௌத்துல் ஹமீர், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத மோசமான சத்தம் கழுதையுடைய சத்தம். அதனால உங்களோட பேச்சு எப்படி அமையணும், உங்களோட நடை எப்படி அமையணும், உங்களோட முகத்தை எப்படி வைக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எங்களோட உம்மா வாப்பா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால இந்த சபையில் உள்ளவர்கள், நான் நினைக்கிறேன் 50% மேற்பட்டவர்கள் எங்கேயாவது நாங்க நாட்டு சைட்ல சின்ன பிள்ளைகளாக இருந்து அந்த ஊர் பாடசாலைகள்ல படித்து இப்ப கொழும்புக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் செட்டில் ஆகி வீடு வாசல வாங்கி இருக்கிறோம். அந்த 40-50 வருடங்களுக்கு முன்னால எங்களோட உம்மா வாப்பா எப்படி எங்களை வளர்த்தாங்க, எங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்க. அவங்க மாஸ்டர்ஸ் இல்ல, அவங்களோட PhD இல்ல, அவங்களோட டிகிரி ஹோல்டர் இல்ல, அவங்க 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படித்தவர்கள். ஆனா குணங்களை சொல்லி தந்தாங்க, பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க. ஒரு பெண் குமராக ஆனா திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த குமர பாக்கேலா வீட்டுக்குள்ள மரியாதையா கண்ணியமா வைப்பாங்க. திருமணத்துடைய நேரத்துல சொல்லுவாங்க, பாருங்க குமருக்கு முன்னால கண்ட புள்ள இப்ப எவ்வளவு பசந்தாயிக்குது. ஒரு பெண் பெரியவளாக ஆனா உண்மை சொல்லுவாங்க, மகள் இப்ப உங்களோட உடுப்பு எப்படி இருக்கணும், உங்களோட நெஞ்ச மூடணும், உங்களோட தலைய மூடணும், காலுக்கு மேல கால் போட்டு ஈக்கிறல்ல, யாரும் வந்தா உள்ளுக்கு போகணும். இப்படி எல்லாம் அல்லவா எங்கட தாய்மார்கள் எங்கட சந்தைமார்கள் சொல்லி எங்களை வளர்த்தாங்க. இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் அவங்களுடைய தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து நல்ல படிச்ச மாப்பிள்ள, நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள்ள, வீடு வாசல் உள்ள மாப்பிள்ளை தேடி கொடுத்தா போதும் என்று. அதையும் செய்யுங்க. ஆனா தீன்தாரியத்தான மாப்பிள்ள, தீன் உள்ள பிள்ளைகளை, மேலான பெரியார்களே சகோதரர்களே, எங்களோட ஆண் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அதாவது உகந்த சூழலாக நாம் நம்முடைய வீட்டுடைய சூழலை உருவாக்கணும். குர்ஆனோடு அவர்களை இணைக்கணும். எங்களோட நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால எந்த சிக்கலும் இப்ப இல்ல. இஸ்லாமிய சூழல்ல அழகான சூழல்ல வளர்க்கலாம். நாங்க எல்லாரும் நிறைய விஷயங்களை பயான்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய திருத்தங்களும் மாற்றங்களும் வந்திருக்குது, நான் இல்லை என்று சொல்லல. ஆனால் இன்னும் மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகள்ல, ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகள்ல, சில திருமணங்கள்ல பார்க்கிற நேரத்துல இது இலங்கையிலையா அல்லது வேற ஏதாவது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடுகள்லையாண்டு யோசிக்க கூடிய நிலைமையில சிலர்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் எங்க இலங்கையுடைய சில மக்கள் சென்ற 2 மாசத்துக்கு முன்னால நாங்க US சென்றிருந்தோம். அங்க டெக்சாஸ்ல டெலஸ் என்ற ஒரு இடத்துல எங்களுடைய இலங்கை சகோதரர் அவருடைய வாப்பாவை சந்திச்சோம். அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத், எனக்கு 3 பேர பிள்ளைகள். என்னுடைய மகன் ஒரு டாக்டர், அவர் புளோரிடால ஓலாந்தோல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு. அவர் திருமணம் முடிக்க முன்னால சொன்னாரு, வாப்பா எனக்கு ஒரு நல்ல டீச்சரா பார்த்து முடிச்சுட்டாங்க. அவரு டாக்டர், எனக்கு டாக்டர் வேணும்னு சொல்லல, ஒரு நல்ல டீச்சரை பார்த்து திருமணம் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நான் அவருக்கு ஒரு டீச்சரை திருமணம் முடித்து கொடுத்தேன். அவர்கள் திருமணத்துக்கு பின்னால அவருக்கு முதலாவதும் ஆம்பளை புள்ள, 2ஆவதும் ஆம்பளை புள்ள, 3ஆவதும் ஆம்பளை புள்ள. இப்ப அவர் சொன்னாரு, சென்ற 2 மாசத்துக்கு முன்னால எங்களோட மூத்த பேரனுக்கு 12 வயசு, 2வது பேரனுக்கு 9 வயசு, 3வது பேரனுக்கு 6 வயசு. காலையில 8 மணியோட அந்த 3 பேர்களையும் நல்லா குளிப்பாட்டி பிரேக்பாஸ்ட் கொடுத்து உம்மா என்ன செய்வாங்க, வீட்டிலேயே ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு 8 to 12 ஹோம் ஸ்கூல். உம்மா என்ன செய்யறாங்க, அந்த 3 ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படிப்பிக்கிற எல்லா சப்ஜெக்டையும் படிப்பிக்கிறாங்க. ஒரு 12-12:30 அவங்களுக்கு இப்ப ஒரு சின்ன